எங்களுடைய ஐயா வந்து வருகை தந்து எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார், கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிற கிங் மேக்கர்ஸ் அகாடமி. அவரே ஒரு கிங் மேக்கர் தான். எங்களுடைய மாவட்ட கல்வி அலுவலர் ஒரு கிங் மேக்கர். எத்தனையோ குழந்தைகள் 23,500 குழந்தைகளை வெற்றி பெற செய்து சென்ற ஆண்டு தேர்ச்சி விழுக்காட்டில் 15வது இடத்தில் இருந்த மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விழுக்காட்டை 10வது இடத்திற்கு உயர்த்தி காட்டிய பெருமை எங்களுடைய மாவட்ட கல்வி அலுவலர் பெருந்தகை ஐயா அவர்களை சாரும் என்பதை. அப்போ அவர் ஒரு கிங் மேக்கர் தான். உங்களை போன்ற இளம் சிறார்களை எல்லாம் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி உணர்ச்சி வசப்படுத்தி படிப்பிலே கவனம் செலுத்துமாறு ஒழுக்கத்திலே சிறந்தவர்களாக தமிழ் பண்பாட்டில் உயர்ந்தவர்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் சிறந்திருந்த காரணத்தினால் 10ஆம் 12ஆம் தேர்ச்சி விழுக்காடை 10வது இடத்தை மாநிலத்தில் பெறக்கூடிய நிகழ்வாக நிறைவேறுகிறோம். அத்தோடு மட்டுமல்ல அருமை குழந்தைகளே, உங்களுடைய தம்பிகளை கேட்டு பாருங்கள். 12ஆம் வகுப்பு தேர்வில் ஈரோடு மாவட்டம் மாநிலத்திலேயே சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம் முதலிடம். அந்த முதலிடத்துக்கு யாருக்காரு தெரியுமா? அவர் தான். கைத்தட்டுக்கு உற்சாகமா. இந்த மாவட்ட கல்வி அலுவலர் தான். எப்படி என்று சொன்னால், சென்ற ஆண்டு அந்த மாவட்டத்திலே பொறுப்பு மாவட்ட கல்வி அலுவலராக இருந்தார். அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்தினார், ஊக்கப்படுத்தினார், ஆசிரியர்களை தட்டி கொடுத்தார், அன்பால் அரவணைத்தார். அந்த தேர்ச்சி விழுக்காடை அடைவதற்கு இவர்தான் மூல காரணம் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவருடைய வாய் வார்த்தைகளை செவிமடுக்க நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அருமை குழந்தைகளை, சரி, யூபிஎஸ் படிக்கிறது நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. போட்டித் தேர்வு தான் இனிமே. உலகம் போட்டித் தேர்வு உலகம் தான். நீங்கள் வந்து இந்த கோர்ஸை பிஜிபியில் படிச்சிருந்தாலும் சரி, அக்ரி யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும், தனலட்சுமி சீனிவாசில் படிச்சிருந்தாலும் சரி, இத்தோடு நிறுத்தினீங்கன்னா வாய்ப்பு குறைவு. சார் நான் என்ன சார் பண்ணணும்? இட் இஸ் ஈக்குவல் டு டிகிரி. அது வெறிய இருக்கிறது ஈக்குவல் டு டிகிரி இல்லை சார். நானும் இந்த ஐயா மாதிரி கவர்மெண்ட் ஜீப்பில் வந்து இறங்கினாரா இல்லைங்களா? பார்த்தீங்களா யாராவது? அது தமிழ்நாடு அரசு போட்ட எம்பளத்தில் அரசுகளை, ஆளுநர்களை, அத்துணை பேரையும் நிர்வகிக்கக்கூடிய மிகப்பெரிய அரசு ஊழியராக மாற வேண்டும். ஏழை எழுதிய மக்களை நான் நேசிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு என்னுடைய கல்வி பயன்பட வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டது போல, நான் கற்ற கல்வி என் சமூகத்திற்கு பயன்படாவிட்டால் என் துப்பாக்கியால் நானே சுட்டுக் கொள்வேன் என்று இந்தியாவினுடைய சட்டமேதை டாக்டர் பாபாஜி அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டாரே, அந்த சொல்லை நீங்கள் காதலித்தால், நீங்கள் நேசித்தால், என்னுடைய கல்வி என் சமூகத்தினுடைய மக்களுக்கு கிடைத்திட வேண்டும். நான் படித்த படிப்பு இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும். நான் எந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நான் வாழுகிற மக்களுக்கு பயன்பட வேண்டும். நீர் மேலாண்மை பற்றி படிப்பேன், பொது சுகாதாரத்தை பற்றி படிப்பேன், மக்களுக்கு உதவுவேன். அத்தோடு மட்டுமல்ல, கல்வி அனைவருக்கும் கிடைக்க ஏற்பாடு செய்வேன், விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன், பிளாஸ்டிக்கை ஒழிப்பேன், நல்ல தரமான உணவு கிடைக்க பசியற்ற பசியை ஆற்றுவேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னான் வள்ளலார். அந்த வார்த்தை உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாழக்கூடிய மாணவர் தான் வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் நிச்சயம் இதோடு நிறுத்திவிடக்கூடாது. யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகள், டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும். அந்த பங்கேற்பு வாய்ப்பு உங்களை உற்சாகப்படுத்தும். அதற்கான வழிகாட்டுதல் தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், யூபிஎஸ் படிக்கணும், எனக்கு என்ன சார் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல தன்னம்பிக்கை தேவை. கண்ணு என்ன தேவை? என்ன தேவை? நம்பிக்கை. ஒவ்வொரு பூக்களுமே சொல்லுங்க, பாடு பார்க்கலாம். சொல்கிறது அதாவது ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு வாசனை உண்டு. அந்த வாசனை உனக்குள்ளும் உண்டு. நான் கிராமத்தில் பிறந்தவன், ஏழை குடியானவனுக்கு பிறந்தவன், ஏழை விவசாய கூலிக்கு பிறந்தவன். அந்த வேறுபாடுகளையும் கலைந்துவிட்டு என்னால் முடியும், என்னால் முடியும், என்னை தவிர வேறு எவரால் முடியும் என்ற உணர்வோடு நீங்கள் படித்தீர்களானால், தன்னம்பிக்கை இருக்குமே ஆனால் நீங்கள் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அடுத்து தெளிவான பேச்சு திறன் தேவைப்படுகிறது. சொல்லக்கூடியவற்றை தெளிவாக சொல்ல வேண்டும், சிந்திக்க வேண்டும், தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும். அந்த பேச்சு திறன் தேவைப்படுகிறது. அத்தோடு மட்டுமல்ல, சமுதாய பிரச்சனைகள் பற்றி ஒரு அக்கறை தெளிவு வேண்டும். சமுதாய பிரச்சனைகளை பற்றி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விட, அது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சவால், இந்த சவாலை நான் வெற்றிகரமாக முடித்து காட்டுவேன். இந்த மக்கள், விவசாய கூலி மக்கள் பாருங்க, எங்களுடைய கொல்லிப்பாளையம் மாணவன், நத்துக்குழிப்பட்டின்னு ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் மிளகு பறிக்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டு யாரோ கொல்லிமலை பசங்க தெரியும் உங்களுக்கு. மிளகு பறிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அன்னாசி பழம் அறுவடை செய்கிறாங்க. அதற்குரிய கருவிகளை எங்களுடைய பள்ளி மாணவன் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது அக்ரிகல்ச்சர் கிடைச்ச வெற்றி. அக்ரிகல்ச்சர் கிடைச்ச வெற்றி. அங்கேயே வேளாண்மை விவசாயி வந்துட்டான் பாருங்க. நீங்கள் எங்கள் கல்லூரியில், பிஜேபி கல்லூரியில் படித்து ஒரு கண்டுபிடிக்க அவனை கேட்டால், எப்படா இந்த மோட்டிவேஷன் உனக்கு கிடைச்சது, இதுக்கு எப்படா உத்வேகம் வந்ததுன்னு அந்த பையனை கேட்டால் அவன் சொல்கிறான்,
எங்க அம்மா எங்க அப்பன் அன்னாசி பழத்தை அறுக்கும்போது நிறைய பேர் பாம்பு கடிச்சு செத்து போயிடுறாங்க ஐயா. அப்படி செத்து போய் என் உறவினர்கள் நிறைய பேர் செத்துட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் சமூகத்துக்கு செய்யணும், மலைவாழ் மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சோம். நாங்கள் கண்டுபிடிச்ச கருவிக்கு பேர் அன்னாசி பழம் அறுவடை செய்யக்கூடிய எந்திரம். நீங்கள் வேணா யூடியூப்ல போட்டு பாருங்க, கொல்லிமலை மாணவன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி பெரிய பெரிய மரத்தில் ஏறி மிளகு பறிப்பான். அந்த மிளகை கீழிருந்து பறிப்பதற்கான எந்திரத்தையும் அந்த பசங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 10ஆம் வகுப்பு படித்த சந்திரசேகரன் ஒரு ஆசிரியருடைய முயற்சியால் அந்த கண்டுபிடிப்பு செஞ்சுருக்காங்கன்னா, நீங்களும் அதே மாதிரி இந்த சமூகத்திற்கு கண்டுபிடிப்பாளராக மாற வேண்டும், கிரியேட்டிவ் திங்கிங் உள்ளவர்களாக மாற வேண்டும், படைப்போற்றுத்தல் ஊக்கப்படுத்தி அதை ஏழை எளிய மக்களுக்கு கிடைத்திட வேண்டிய செயலை செய்திட வேண்டும் என்று சொன்னால் இந்த போட்டித் தேர்வில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். அப்படிப்பட்ட போட்டித் தேர்வு உங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பை தரும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி எதிர்கால சமூகத்தை மேம்பாடுள்ள சமூகமாக நீங்கள் மாற்றுவதற்கு இந்த அக்ரிகல்ச்சர் படிப்பு மிகச்சிறந்ததாக உதவும். இந்த அக்ரிகல்ச்சர் படிப்பில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, சுற்றுச்சூழல் இருக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறது, அக்ரிகல்ச்சர் இன்வென்ஷன் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட படிப்புகள் எளிதான படிப்பு நம்மை உயர்த்தும் என்பதை நீங்கள் எண்ணிக்கொண்டு நாம் வருங்காலத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வேண்டும். உங்கள் பேருக்கு பின்னாடி வீட்டில் போய் கண்ணாடியில் போட்டு வைக்கிறீங்க இல்லையோ, தலைசீவில் கண்ணாடி பார்த்து அந்த கண்ணாடிக்கு மட்டும் மேலே போட்டு எழுதுங்க, உன் பேரை போட்டு நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்படி எழுதுனவர் தான் இறையன்பு ஐஏஎஸ். அவங்க அண்ணன் திருப்புகூட ஐஏஎஸ், சேலத்துக்காரங்க. நந்தகுமார் ஒரு ஐஏஎஸ் இப்போ கூட டாஸ்மாகில் போட்டிருக்காங்க, மதுவிலக்கு ஆயத்துறையுடைய அமைச்சர் செக்ரட்டரியை போட்டிருக்காங்க. நந்தகுமார் ஐஏஎஸ் அவர் எந்த ஊருக்காரர் தெரியுமா? நாமக்கல்காரர் நந்தகுமார் ஐஏஎஸ். அந்த நாமக்கல் அவர் நாமக்கல் சவுத் ஸ்கூலில் படித்தவர். அதே மாதிரி உதயச்சந்திர ஐஏஎஸ் முன்னாள் நிதித்துறை செயலாளர், அவர் எந்த ஊருக்காரர் தெரியுமா? நம்ம நாமக்கல்காரர். அவர் என்ஜிஓ காலனி மருவூர்பட்டி பக்கத்தில் என்ஜிஓ காலனி இருக்குல்ல, அவங்க தான் வீடு அங்கே. அது அரசு பள்ளியில் படித்தவர்கள். அடுத்து மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியில் படித்தவர், வீரமுத்து அரசு பள்ளியில் படித்தவர். அத்தோடு மட்டுமல்ல அருமை குழந்தைகளே, இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுடைய தனிச் செயலாளர் இருக்கக்கூடிய செந்தில்குமார் ஐஏஎஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டில், என்னுடைய மாவட்ட கல்வியாளருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பரமத்தி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தில்குமார் ஐஏஎஸ். அப்போ விஜய்க்கு அறிவுரை கூறுவது யாரு? விஜயை ஆற்றுப்படுத்துவது யாரு? செந்தில்குமார் ஐஏஎஸ், நம்ம ஊருக்காரர். அப்ப நாமக்கல் கோட்டை அங்க உட்கார்ந்துருக்காங்க. நாமக்கல் தான் நாடாளுது பாருங்க, நம்ம ஆளு தான் அங்க கூட உட்கார்ந்துருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா லட்சுமி பிரியா ஐஏஎஸ் 2வது செக்ரட்டரி. அவங்க யார் தெரியுமா? இப்ப பிரியங்கா காந்தி பொறுப்பேற்று சேலம் மன்றத்தை எப்படி பொறுப்பேற்று நடத்திட்டு இருக்காங்களோ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை, அந்த மாதிரி ஒரு காலத்துல சேலம் மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்தவர் தான் லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்கள். அவர் ஆதித்திராவிட துறையினுடைய செக்ரட்டரியாக இருந்து இன்றைய தினம் அந்த ஐஏஎஸ் பொறுப்பை வச்சுக்கிறார். அவங்களாம் பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க நினைக்கிறீங்களா? வறுமையிலும் வறுமை குடும்பத்தில் பிறந்தவர்கள். வறுமையிலும் வறுமை, கொடுமையிலும் கொடுமை, அரிது அரிது என்று சொல்லப்படுகிற பொழுது இளமையில் வறுமை கொடிது என்று சொல்லால் அவை பிராட்டி. அப்படிப்பட்ட கொடுமையான வறுமை சூழலை படித்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆனாங்க. அப்படின்னா உங்களுக்கு எல்லா வளமும் இருக்கிறது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? அந்த வாய்ப்புகளை மாலை முரசு நிறுவனம் என்று கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை யார் உருவாக்கி கொடுத்தா? இன்னைக்கு உங்களை, எங்களையும் உன்னையும் இந்த மாவட்ட கல்வி அலுவலர் பிரியங்காவை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் அது மாலை முரசு நிறுவனம். அவர்களுக்கு ஒரு பலத்த கலத்த கரவொலி எழுப்புங்க, உற்சாகமான கரவொலி எழுப்புங்க. மாலை முரசு, அந்த முரசு அதிகாலையில் தோன்றக்கூடிய உதயசூரியன் எழுப்பிவிடக்கூடிய முரசாக அமைகிறது. அந்த முரசு பார்த்தோமானால் அது மாலையில் அறையக்கூடிய முரசு. ஒவ்வொரு வெற்றியாளனும் உருவாக்கப்படுகிற பொழுது, இரவிலே படுக்கிற பொழுது கனவு காணுங்கள், தூங்கும் போது காண்பது கனவல்ல, உங்களை தூங்க செயல்படுவது கனவுதான் என்று சொன்னானே அப்துல் கலாம். அந்த கனவுகளை விதைப்பதற்காக மாலை முரசு நம்மை முரசறிஞ்சு சொல்லிவிட்டு போகுது. ஐஏஎஸ் படி, ஐபிஎஸ் படி, ஐஎஃப்எஸ் படி அப்படின்னு சொல்லி உங்களை தூண்டுவதற்காக, உங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக, ஊக்கப்படுத்துவதற்காக இந்த வாய்ப்பை தந்திருக்கிறது. என்னுடைய மாவட்ட கல்வி அலுவலர் ஆக சிறந்த ஆளுமை, அன்பும் அருளும் நிறைந்த ஐயா அவர்களுடைய செவிவழி கூற்றை நான் கேட்பதற்காக என் செவிகளை கடன் கொடுத்து ஐயாவுக்கு வாய்ப்பளித்து ஐயா அவர்கள் எங்களுக்கு உரையாற்றி வழிநடத்துமை வேண்டுகோளை விடுத்து இந்த அவையிலிருந்து இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.